ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெந்தய சோறு தான் பார்க்க போகிறோம். நல்லெண்ணெய் ஊற்றணும், நிறையா ஊற்றணும். தேவையான அளவு வெந்தயம், 5 வரமிளகா, ஜீரகம் 2 டீஸ்பூன், பூண்டு 4 பல் 5 பல் போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா நம்ம ரசத்துக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி நல்லா எண்ணெயில் வணக்கணும். நல்லா வணக்கணும். நம்ம தேவையான காரத்துக்கு நம்ம வரமிளகா சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை பண்ணதுக்கு வணக்கணும். நம்ம புளிவு சேர்த்த மாதிரி தக்காளி சேர்த்துக்கணும். இதுவும் நல்லா வணக்கணும். நல்லா எண்ணெய் நிறையா இருந்தால் தான் அந்த சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். தக்காளி வணங்கிறதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு இப்படியும் நம்ம சேர்த்துக்கலாம். சாப்பாட்டுக்கு உப்பும் சேர்த்து உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறோம். கொஞ்சம் லைட்டாக என்ன சேர்த்துக்கணும், மஞ்சள் பொடி சேர்த்துக்கணும். அவ்வளோதான் வெந்தயம் ரொம்ப ஈஸியானது. இப்போ கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம். போட்டுட்டு நல்லா வணக்கணும். தக்காளி நல்லா வெந்தால் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை போட்டுக்கணும். நான் போடல, நீங்கள் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். நல்லா வெந்த பிறகு நம்ம தேவையான தண்ணியும் அரிசியும் அதில் நான் வச்சுருந்தேன், அப்படியே அதில் நான் ஆட் பண்ணிட்டேன். நம்ம தேவையான ஊற்றிட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கர் மூடிட்டு வெந்தய சாதம் ரெடி.